வணக்கம். நான் உங்கள் சகோதரி. நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆத்மா தோழிகள். முன்கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சரான பூர்ணிமாவோட ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டு கதீஜா இறந்து போனதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் அவளை சுத்தி எப்பவுமே நிறைய அமானுஷ்யங்கள் நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த கதீஜாவே ஆவியா அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வீட்டுக்கே வந்துடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ராத்திரி நேரங்கள்ல ஏதோ ஒரு உருவம் அவளை தூங்க விடாம தொல்லை பண்ணுது. அந்த உருவம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தொடர்ந்து கேளுங்கள் ஆத்மா தோழிகள். முன்கதை சுருக்கத்தை டீட்டெயில்டா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். அதை நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கதையை முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ புது அத்தியாயத்துக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. தன்னை பயமுறுத்தும் உருவம் தன் தோழி ரேவதி என்று தெரிந்தவுடன் அதிர்ந்துதான் போனாள் பூர்ணிமா. சண்முகிக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்னது, ரேவதியா? அவ இறந்துட்டாளா? எப்படி? ஆனா அவ எதுக்கு என்ன பயமுறுத்துறா என்று கேட்டாள் பூர்ணிமா. கோபம் பூர்ணி, கோபம் என்றாள் கதீஜா. ஆனா நான் நான் அவளுக்கு என்ன பாவம் செஞ்சேன் என்று கேட்டாள் பூர்ணிமா. சண்முகிக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. புரியாமல் விழித்தாள். யாரு பூர்ணிமா? ரேவதி உன் ஃப்ரெண்டா? அவளுக்கு என்னாச்சு என்று புரியாமல் கேட்டாள் சண்முகி. ஆமாடி என்ற பூர்ணிமா ரேவதியை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். ரேவதி பூர்ணிமாவுடன் புதியதாக 11ஆம் வகுப்பில்தான் அறிமுகமானாள். பூர்ணிமாவின் வீட்டிலிருந்து 10 வீடு தள்ளிதான் அவர்கள் குடியிருந்தார்கள். அதனால் பள்ளிக்கு செல்லும்போது இருவரும் ஒன்றாகவே சென்றார்கள். ஒரே வகுப்பில் படித்ததால் ஒன்றாக செல்வதும் ஒன்றாக டியூஷன் செல்வதும் வாடிக்கையாக இருந்தது. கௌரி பூர்ணிமாவிடம் பொசசிவாக இருப்பது அவ்வளவாக ரேவதிக்கு பிடிப்பதில்லை. அவள் எப்போதும் பூர்ணிமாவிடம், இந்த கௌரி செய்கிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லடி என்று கூறுவாள். அதற்கு பூர்ணிமா, அவளுக்கு என் மேலே ரொம்ப பாசண்டி என்பாள். என்னத்த பெரிய பாசம், அன்பு இருக்க வேண்டியது தான். ஆனால் இவ உன்னை ஆதிக்கம்ல செலுத்துறா, நீயும் அவளுக்கு அடிமை மாதிரி இருக்கிற. என்னமோ போ, எனக்கு ஒன்றும் பிடிக்கலை என்று எப்போதுமே சலித்து கொள்வாள். ஆனால் பூர்ணிமா எப்போதுமே கௌரியை விட்டு கொடுப்பதில்லை. கௌரியும் லேசுப்பட்டவள் இல்லை. பூர்ணிமாதான் தன்னை தவிர யாரிடமும் பழகக்கூடாது என்று நினைப்பவள் தான் மட்டும் எல்லோரிடமும் பழகுவாள். அப்படித்தான் ரேவதியிடமும் நன்றாகவே பழகுவாள். பிறகு அவர்கள் கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைத்தனர். ஒரே கல்லூரி என்றாலும் வேறு வேறு மேஜர் என்பதால் அவர்களுக்கு வேறு வேறு வகுப்பிற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ரேவதி தாவரவியலும் பூர்ணிமா உயிரியலும் கௌரி கணிதமும் படித்தனர். வேறு வேறு வகுப்பானாலும் மதிய உணவு மரத்தடியில் பகிரப்பட்டு நட்பும் வளரவே செய்தது. அதிலும் ரேவதியும் பூர்ணிமாவும் ஒரே பஸ்ஸில்தான் செல்வார்கள். இருவரும் உயிரியல் தாவரவியல் என்பதால் இருவருக்கும் பொதுவாக சில வகுப்புகளும் இருக்கும். பொதுவாகவே பூர்ணிமா எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவள். ரேவதியின் வீட்டினருக்கும் பூர்ணிமாவை ரொம்பவே பிடிக்கும். ரேவதிக்கு ஒரு தங்கையும் தம்பியும் உண்டு. பஸ் ஸ்டாப்பிலிருந்து அவர்கள் வீட்டிற்கு சிறிது தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். இதனால் பூர்ணிமாவும் ரேவதியும் பல கதைகள் பேசியபடி நடந்து செல்வது வழக்கம். சில நேரங்களில் பரீட்சைக்கு இருவரும் ஒன்றாகவே இணைந்து பூர்ணிமாவின் வீட்டிலோ அல்லது ரேவதியின் வீட்டிலோ படிப்பது வழக்கம். ரேவதியின் வீட்டில் மாடியில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அது ரேவதிக்கு தூரத்து உறவு முறை. கிட்டத்தட்ட ரேவதியின் அம்மாவிற்கு அண்ணன் முறை வரும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமாக அந்த குடும்பத்தில் 4 பேர். பூர்ணிமா அடிக்கடி ரேவதி வீட்டிற்கு செல்வதால் சிநேகமாக அவர்களை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். பூர்ணிமாவின் கலகலப்பான குணம் அவர்களுக்கும் பிடித்தது. அவர்களின் மகன் செந்தில் அப்போதுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருந்தான். எப்போதும் மாடி பால்கனியில் அமைதியாக ஒரு புத்தகத்தை வைத்து எதையாவது படித்து கொண்டிருப்பான் செந்தில்.
ரேவதிக்கு மாமன் மகன் முறை என்பதால் பூர்ணிமா எப்போதும் ரேவதியை அவனுடன் இணைத்து விளையாட்டாக கேலி செய்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். பஸ்ஸிற்கு நடந்து செல்லும்போது காலு ரொம்ப வலிக்குதுடி என்று ரேவதி ஒரு முறை சொன்னபோது, அண்ணன் நம்பர் இருந்தா குடடி என்று கேட்டாள் பூர்ணிமா. அதை கேட்டு திடுக்கிட்ட ரேவதி, உன்னோட அண்ணன் நம்பர் எங்கிட்ட எப்படிடி இருக்கும் என்று கேட்டபோது, நான் செந்தில் அண்ணன் நம்பரை கேட்டேன், உன்னை அலேக்கா தூக்கிட்டு போக சொல்ல என்று சிரித்தபடி கிண்டல் அடித்தாள். இப்படி அவள் கிண்டல் செய்வதை ரசித்த ரேவதியின் மனதில் மெல்ல மெல்ல செந்தில் குடிபுகுந்தாள். ஆனால் அதை ரேவதி ரகசியமாகவே பாதுகாத்தாள். பூர்ணிமா கூட அறிந்திருக்கவில்லை. பூர்ணிமா இப்படி சொல்வதை ஒரு விளையாட்டு போலவே நினைத்திருந்தாள். திடீரென ஒரு நாள் பூர்ணிமாவின் வீட்டிற்கு ரேவதி வந்தாள். பூர்ணிமாவிடம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வீட்டுக்கு வாயே என்று அவளை அவள் வீட்டிற்கே அழைத்தாள் ரேவதி. பூர்ணிமாவும் ரேவதியின் வீட்டிற்கு சென்றாள். செல்லும் வழியில் ரேவதி பூர்ணிமாவிடம், நீ இந்த லவ் மேரேஜை பற்றி என்ன நினைக்கிற பூர்ணிமா என்று கேட்க, நான் நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு, அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம் என்றாள் பூர்ணிமா. இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஜாதி வேற, இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா என்று ரேவதி பீடிகை போட்டாள். எதுவாக இருந்தாலும் பெற்றவங்க விருப்பமும் இருக்கணும் ரேவதி. அவங்க மனசு கஷ்டப்பட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவா சரியாக இருக்காது. எங்கள் சொந்தத்திலேயே நிறைய பேரை பார்த்துட்டேன் என்று சொன்னவள் ஏதோ நினைவு வந்தவளாக, நமக்கு தெரிஞ்சவங்களா, யாரடி அது, இவ்வளவு கேட்குறியே, ஒருவேளை நீயா என்று சந்தேகமாக கேட்க, இல்லை என்பது போல ரேவதி தலையசைத்தாள். பிறகு பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவள், செந்தில் தான் லவ் பண்ணுறாருடி என்று மெல்லிய குரலில் சொன்னாள். யாரு, அந்த ஊமை கொட்டானா என்று ஆச்சரியப்பட்டாள் பூர்ணிமா. உனக்கு எப்படிடி தெரியும் என்று கேட்டாள் பூர்ணிமா. அவர் தங்கச்சி சுமதி தான் சொன்னா என்றாள் ரேவதி. பொண்ணு யாரடி என்று ஆர்வமாக கேட்ட பூர்ணிமாவை விசித்திரமாக பார்த்தாள் ரேவதி. ஒரு கியூரியாசிட்டி என்று அசடு வழிந்தாள் பூர்ணிமா. நீ என்னடி சொல்ற, என்கிட்ட விளையாடுறியா என்று சற்று கோபமாக கேட்ட ரேவதியை பார்த்து புரியாமல் ஏன் என்று விழித்த பூர்ணிமா, ஏண்டி கோவப்படுற, சத்தியமே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது என்றால் பாவமாக. அப்ப நீ செந்தில லவ் பண்ணலையாடி என்று சற்று ஆவலாக கேட்க, பூர்ணிமா தான் இந்த முறை அதிர்ந்து போனாள். என்னடி உளர்ற என்று கேட்டாள் பூர்ணிமா. ஆமாடி, செந்தில் உன்னை லவ் பண்ணுறாரா, நீ தான் அவரோட தேவதையாம், தினமும் ஒன்றை பார்க்கத்தான் பால்கனியே கதியாக கிடக்கிறாராம் அப்படின்னு சுமதி தான் சொன்னான் என்று ரேவதி சொன்னாள். ஏண்டி, அந்த உதவக்கரைக்குத்தான் அறிவில்லைன்னா உனக்கும் புத்தி இல்லையா, நான் அவனை உன்கிட்ட அண்ணன்னு தானடி சொல்லுவேன் என்று பூர்ணிமா அங்கலாய்த்தாள். இல்லடி, இப்போல்லாம் ப்ரோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிறதோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதோ ஃபேஷன் ஆகிட்டேன், அதான் நீயும் அப்படி என்று முடிக்க முடியாமல் தலை கவிழ்ந்தாள் ரேவதி. என்னடி ஃப்ரெண்டு நீ, என்னை பற்றி நீ புரிஞ்சது இவ்வளவுதானா என்று சற்று வருத்தமாக பூர்ணிமா கேட்க, சாரிடி மன்னிப்பு கேட்டாள் ரேவதி. சரி போ, அந்த கேனையை இன்னும் எத்தனை பேர்கிட்ட இப்படி உளறி வச்சுருக்கானோ தெரியலையே, எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, இது தெரிஞ்சு அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க என்று கவலையாக சொன்னாள் பூர்ணிமா. இதை பெருசுப்படுத்த வேண்டாண்டி, அவன் தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டா மேட்ரு ஓவர், நீயே சொல்லிட்டுறியா என்று ரேவதி சற்று மகிழ்ச்சியாக கூறினாள். பூர்ணிமா ஏதோ வினோதமாக தெரிந்தாலும் அவளின் மரமண்டைக்கு எதுவும் புரியவில்லை. அப்போதைக்கு பிரச்சனை முடிந்தால் சரி என சுமதியிடம் பேசினாள். ஆனால் சுமதி ஏற்கவில்லை. நல்லா டைம் எடுத்துக்கோங்கக்கா, நிச்சயம் எங்கள் அண்ணனை உங்களுக்கு பிடிக்கும், அக்கான்னு சொல்கிற வாயால் உங்களை அண்ணின்னு சொல்லணும் என்றால் பெரிய மனுஷி தோரணையில். லூசாடி நீ, எங்கள் வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்க, எங்கள் அண்ணன் உங்கள் அண்ணனை ரவையாக உரிச்சிருவான் ஜாக்கிரதை என்று கோபமாக கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள் பூர்ணிமா. மறுநாள் கல்லூரிக்கு செல்ல பஸ் ஸ்டாப்பிற்கு செல்லும் வழியில் ரேவதி பூர்ணிமாவிடம், செந்தில் உன்னோட பதிலுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பாராம் என்று கூறினாள் ரேவதி. கிறுக்கேன், காத்திருக்கட்டும், எனக்கு என்ன என்று கோபமாக கூறியவள்
அப்போதுதான் ரேவதியின் கலங்கிய விழிகளை கவனித்தாள். நீ எதுக்குடி இப்ப லூசு மாதிரி கண் கலங்குற? ஏதோ கோவத்துல என்ன புரிஞ்சுக்கலையான்னு கேட்டுட்டேன். சாரிடி என்ற பூர்ணிமாவிடம், நீதாண்டி என்ன புரிஞ்சுக்கல என்றாள் ரேவதி. நான் என்னடி புரிஞ்சுக்கல என்று ஆவேசமான பூர்ணிமா பிறகு ஏதோ புரிந்தவளாக, ரேவதி, நீ நீ என்னடி சொல்ற? நீ செந்தில லவ் பண்றியா என்று கேட்க உதட்டை கடித்து அழுகையை அடக்கினாள் ரேவதி. உண்மையாவாடி? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா என்று பூர்ணிமா கேட்க விரக்தியாக சிரித்த ரேவதி, உன்னோட பதிலுக்கு காத்திருக்கிறவர்கிட்ட போய் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவியா? உன்னை விட நான் அழகு கம்மி தானே என்றாள் ரேவதி. உனக்கு என்னடி குறைச்சல்? உன்னோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் என்றாள் பூர்ணிமா. மனசை யாரடி பார்க்குறாங்க? அழகுதானே முதல்ல தெரியும் என்று வாடியவளை பார்த்து பூர்ணிமாவுக்கு சங்கடமாகியது. ரேவதி, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்ச நாள் நான் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன், தப்பாக நினச்சிக்காத. ஏன்னா என்னோட வரவை அவனுக்கு சாதகமாக அவன் நினைக்கக்கூடாது என்றவள், சாரிடி, நான் உங்ககிட்ட விளையாட்டாக கேலி செஞ்சது உன் மனசில் இப்படி பதியும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சாரிடி என்று மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டாள் பூர்ணிமா. பரவாயில்லடி என்று ரேவதி வாய் சொன்ன போதும் மனது ஏற்கவில்லை. சிறிது நாள் அப்படியே சென்றது. ரேவதி வீட்டுக்கு செல்வதை பூர்ணிமா முற்றிலுமாக தவிர்த்திருந்தாள். இருவருக்குமே செமஸ்டர் தொடங்கிவிட்டிருந்த சமயம் ஒரு நாள் ரேவதி பூர்ணிமாவை அவளின் வீட்டிற்கு சேர்ந்து படிக்க அழைத்தாள். பூர்ணிமா மறுத்த போது, இல்லடி, எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க, வர ரொம்ப லேட்டாகும். தம்பியும் நானும் மட்டும்தான் இருக்கோம். தம்பிக்கு காய்ச்சல் வேற, அதனால் அவனை தனியாக விட்டுட்டு வர முடியாது. ப்ளீஸ் டி, வா, சேர்ந்து படித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம் என்று வற்புறுத்தி அழைக்க பூர்ணிமாவும் சென்றாள். ரேவதியின் தம்பி டிவி பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்க வேறு வழியின்றி பூர்ணிமாவும் ரேவதியும் மொட்டை மாடி மரநிழலில் அமர்ந்து படித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் செந்தில் அங்கே வந்தான். அன்று அவனுக்கு பிறந்த நாள். கோவிலுக்கு சீக்கிரமே சென்றுவிட்டு அவன் மட்டும் ஏதோ சாக்கு சொல்லி வீட்டிற்கு வந்தான். பூர்ணிமா ரேவதி வீட்டிற்கு செல்வதை நோட்டம் விட்ட அவனுடைய எதிர்வீட்டு நண்பனின் தகவலின்படி நேராக மொட்டை மாடிக்கே வந்துவிட்டான். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என்று ஒரு 5 ஸ்டாரை ரேவதியிடம் நீட்டியபடி செந்தில் நிற்க படித்து கொண்டிருந்த தோழிகள் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தனர். ஹாப்பி பர்த்டே என்று சிரித்த ரேவதி அவன் நீட்டிய சாக்லேட்டை வாங்கியபடி தேங்க்ஸ் என்றாள். இப்போது பூர்ணிமாவின் முறை. அவளுக்காக ஒரு டைரி மில்க் சில்கை நீட்ட அவள் வாங்காமல் எனக்கு பிடிக்காது என்றாள். உடனே அவன் அதன் ரேப்பரை உரித்துவிட்டு மெலிதாக கடித்துவிட்டு இந்தா என்றான். மின்சாரம் தாக்கியவளாக அதிர்ந்தாள் பூர்ணிமா. ரேவதியோ சுக்கு சுக்காக உள்ளுக்குள் நொறுங்கினாள். ஹலோ, நீங்கள் கடிச்சதை உங்கள் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடுங்க என ஆங்காரமாக பூர்ணிமா கூற அவனோ சிரித்தபடி அவளுக்கு தானே கொடுக்குறேன் என்றான். யூ இடியட், ஒரு பொண்ணு நோ சொன்னால் புரியாதா? ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை, பி கேர்ஃபுல் என்றவள், இது சரிப்படாது ரேவதி, இதுக்குத்தான் நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன் என்றவள் வேகமாக வீட்டிற்கு சென்று விட்டாள். சென்றவள் நேராக சந்திரனிடம் சென்று நடந்ததை கூற அவன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு என்றவன் என்ன செய்தானோ ஏது செய்தானோ தெரியவில்லை. அவர்கள் வேறு ஊருக்கு சற்று நாளைக்கெல்லாம் குடும்பத்துடன் சென்று விட்டார்கள். ரேவதியின் அப்பாவிற்கும் மாற்றலாக அவளும் கல்லூரி முடித்தவுடன் மாற்றலாகி சென்று விட்டாள். பிறகு அவளின் கல்யாணத்தில் பார்த்ததுதான் கடைசி. பிறகு அவள் யாரிடமும் எந்த தொடர்பும் இன்றி போனாள். தோழிகள் யாருக்கும் அவளை பற்றி தெரியவில்லை. அவளின் ஃபோன் நம்பர் கூட மாறியிருந்தது. பூர்ணிமாவும் பிஜி முடித்து பிஎட் முடித்து வேலையில் சேர்ந்ததில் பிஸியாகி போனாள். செந்திலும் தாவணி போனால் சல்வார் என்று வேறு ஏதோ ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கேள்விப்பட்டாள். ஆனால் அவளை நான் இந்த கோலத்தில் பார்ப்பேன்னு நினைக்கலடி என்று கதறி அழுதாள் பூர்ணிமா. ஒன்னால தான் செந்தில் தன்னை விரும்பலைன்னு அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சுடி என்றாள் கதீஜா. இது என்னடி அநியாயம்? அதுக்கு இவ எந்த விதத்தில் காரணமாவா என்று சண்முகி புரிந்தாள். ஆமாம், உனக்கு எப்படி அவளை தெரியும் என்று கேட்ட சண்முகியிடம், அவள் புருஷனும் என் புருஷனும் பார்ட்னர்கள் என்றா கதீஜா.
பூர்ணி, உனக்கு இன்னும் பெரிய ஆபத்து இருக்குடி. என்னால முடிஞ்ச வர நான் அதை தடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோட சக்திக்கு மீறினதை என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் உன் உயிருக்கு ஆபத்து வராம இருக்கணும்னா நான் உன் கூட இருந்தே ஆகணுடி என்று கதீஜா கூற தோழிகள் அதிர்ந்து போனார்கள். இந்த கதையும் நான் கதை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.